மனிதனாக இருக்கும் பொழுது நீங்களும் உங்களுடைய இறைவன் மட்டும்தான். நீங்கள் கூட்டங்களாக ஆகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது, ஒரு மார்க்கம் தேவைப்படுகிறது உங்களை கூட்டமாக ஆக்குவதற்கு. அது உங்களுக்கு உதவாது. நீங்கள் உதவும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒன்றும் உங்களுக்கு உதவாது. உங்களுடைய செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லையா? அங்கே உங்களுக்கு வேதம் அறிவிக்கப்படுகிறது. வேதம், குர்ஆன், மறை எந்த பேரில் நீங்க சொன்னாலும் சரிதான். அது உங்களை கற்றுத்தருவது உங்களுடைய இறைவன் மட்டுமே, யாரும் இல்லை. நாமே கற்றுக் கொடுக்கிறோம், நாம் கற்றுக் கொடுத்தால் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று வேத வாக்கு அறிவிக்கிறது. இதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அறிந்தீர்கள், நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள். அதுதான் அதுக்குரிய சாட்சியம். அதுதான் கல்வி. அதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அதான் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவும், மனிதனாக வாழ்வதற்கு உதவும். மற்றபடி நீங்க வாழலாம் கைங்கால் வலிச்சு மனுஷன் பேரை சொல்லிக்கிட்டு, மனுஷன் பேர் கூட சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பட்டங்களை தான் அப்போ பேசுவீங்க. மனிதர்கள் உங்களுக்கு அளித்த பட்டங்களை பேசுவீர்கள். அந்த பட்டத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், பட்டம் தான் இருக்கும். அதை கொண்டு நீங்கள் பெருமை கொள்வீர்கள். மனிதன் சொல்ல உங்களுக்கு கேவலமாக தெரியும். பிணங்கள் உங்களுக்கு மதிப்பு வாய்ந்த. பிணம்னு என்னது? இறந்து போன மனிதன் உடல் மட்டும் இருக்கு, அவருடைய மனம் இங்கே இல்லை, உயிர் இங்கே இல்லை. நான் அவரை உருவத்தை வச்சுட்டு அவங்க பேரை சொல்லிட்டே தெரியுங்க. அதில் ஒரு நன்மையும் இல்லை உங்களுக்கு. அதை புகழ்கிறீர்கள். வாழும்போது அவர்களை புகழவே இல்லை. புகழ்றது என்னது? அவன் மனிதனாக ஏற்றுக்கொள்வதுதான் புகழ். மனுஷனா பாருங்க, உங்கள் வீடுகளில் பேசுறது இல்லையா? கடைசி பையனால மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிக்காதனால மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சம்பாதிக்கிற மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் கஷ்டம். வாழும்போது செத்ததுக்கு அப்புறம் கடவுளாக்கிறீங்க எல்லாத்தையும் மாலை போட்டு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காருன்னு என்னன்னே தெரியாம கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆனா கூட அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்களே, மதிக்கிறீங்களா? அந்த மனிதனுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. அதனால உங்க மரியாதை நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க, உருவாக்குறீங்க. அதாவது மனுஷன்னு சொன்னா மரியாதை இல்லை நீங்களே நினைக்கிறீங்க. உங்கள் இறைவன் அறிவிக்கின்றான், உங்களை அழகிய உருவத்தில் நான் மனிதனாக படைத்தேன்னு சொல்றான். நீங்க அதை கேவலமா பாக்குறீங்க. குருன்னா மதிக்கிறீங்க, ரிஷினா மதிக்கிறீங்க, முனின்னா மதிக்கிறீங்க, தூதர்னா மதிக்கிறீங்க, மனுஷன்னா மதிக்க மாட்டேன். நீங்கள் மனிதனாகவே தனித்தன்மையாகவே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது நமக்கு புரியவே இல்லை. ஆடு மாடு மாதிரி கூட்டம், அதெல்லாம் கூட்டம், மனுஷ கூட்டாங்க. மனுஷ கூட்டம் கிடையாது, மனிதன் தனியானவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை மறுக்கிறீர்கள், உள்ளத்தை மறுக்கின்றோம். இவர்கள் எல்லாம் மறுப்பாளர்கள். மனிதனை மனிதனாக பார்க்காதவன் தான் மறுப்பாளன். இறைவனை யாருக்கும் தெரியாது. நீ மறுத்தா என்ன மறுக்காட்டு என்ன? அவன் மனிதன் என்பதை மறுக்கிறீர்கள். அவனுக்குரிய கண்ணியத்தை நீங்கள் தருவதில்லை. இவர்கள் தான் மறுப்பாளர்கள், இறை செய்தியை மறுப்பவர்கள். இறை செய்தியோ நம்மை மனிதனாக வாழச் செய்கிறது, வாழ வழிகாட்டுகிறது, நமக்கு நற்செய்தியும் அறிவிக்கிறது, எச்சரிக்கையும் தருகிறது. இறைவனுடைய அந்த செய்தியை கேட்டு அதன்படி வாழ விரும்பும் பொழுது அந்த செய்தி உங்களுக்கு வழிகாட்டுகிறது. இப்பொழுது நாம் மனிதர்களாக ஒன்று சேர்கின்றோம். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை நான் ஒன்று சேர்க்கின்றேன். வேத வாக்கு உங்கள் மனதை கொண்டு உங்களை ஒன்று சேர்க்கின்றார். உங்கள் மனதை அவர்கள் ஒரு மரியாதைக்குரிய கண்ணியமாக வைத்திருக்கிறது. உங்கள் மனம் அவர்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கிறது. வாழும் காலத்தில் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. வாழும் காலத்தில் சொன்ன விஷயங்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் அதுவாக செய்தியாக நீங்கள் உருப்பெற வேண்டும் இல்லையா? சாட்சியா நிற்கணும் இல்லையா? நமக்கு சாட்சிகள் வாழ்ந்தார்கள், நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்போம். மனிதனாக வாழ்வதற்கு சாட்சியாக. விரும்பிய உலகத்தை நீங்கள் படைப்பதில்லை, நீங்கள் மாறுங்கள், தெளிவை கொண்டு மாறுங்கள். இப்பொழுது நீங்கள் விரும்பிய உலகம் உருவாகும், நீங்கள் படைப்பதல்ல.